சுற்றுலா பயணிகள் ஒரு சுற்றுலா தலத்தை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க குடும்பத்தோட. திடீரென ஒரு சத்தம் ஏற்படுது. அந்த சத்தத்தை தொடர்ந்து கரும்புகையும் எழுந்திருக்கு. சாம்பல் நிறத்துல மேகங்கள் சூழ்ந்திருக்கு. இதனைத் தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளும் மக்களும் அச்சம் ஏற்பட்டு தொடர்ந்து ஓடி வந்திருக்காங்க. இந்த காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. இது எங்க இருந்து வெளியாகி இருக்கு, இதற்கு பின்னால என்ன காரணம் இருக்குங்கிறத பார்க்கலாம். நாடுகள்ல ஒன்றான இத்தாலி நாட்டுல சிசிலி தீவு அப்படிங்கிறது இருக்கு. இந்த சிசிலி தீவுல எட்னா எரிமலை இருக்கு. இந்த எட்னா எரிமலையை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவா இருக்கக்கூடிய எரிமலையாக பார்க்கப்படுது. கடந்த சில மாதங்கள்ல 14வது முறையாக தற்போது வெடிப்பு ஏற்பட்டிருக்கு. மவுண்ட் எட்னா எரிமலை வெடித்தது தொடர்பான காட்சிகள் தான் வெளியானது. அங்க சுற்றுலா தலமாகவும் செயல்பட்டு வர்றதுனால சுற்றுலா பயணிகள் வழக்கமாக அந்த இடத்தை பார்வையிடவும் வருவாங்க. அதுல இருந்து கொஞ்சம் தூரத்துல கிராம மக்களும் வசிச்சு வந்துட்டு இருக்காங்க. சுற்றுலா பயணிகள் கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் இருக்கும்போது திடீரென எட்னா எரிமலை வெடிப்பு ஆயிருக்கு. இந்த வெடிப்பை தொடர்ந்து கரும்புகைகளும் ஏற்பட்டிருக்கு. கரும்புகைகள் மேகம் வரைக்கும் போனதுனால அந்த மேகங்கள் எல்லாமே ஒரு சாம்பல் நிறம் சூழ்ந்த மேகங்களாக காட்சியளிச்சிருக்கு. எட்னா எரிமலையின் தென்கிழக்கு பகுதியில இந்த எரிமலை வெடிப்பு ஏற்பட்டதன் காரணமாக சாம்பல் மற்றும் லாவா குழம்புகளும் வெளியாகி இருக்கு. கரும்புகை, எரிமலை கற்கள் வெடித்து சிதறின விஷயம், லாவா குழம்பு வெளியேறி இருக்கிறது, இந்த மாதிரியான காட்சிகளும் வெளியானது. எரிமலை வெடிப்பு ஏற்பட்ட உடனே அங்க இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் மக்கள் எல்லாரும் அலறி அடிச்சு தங்களுடைய உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடி வர காட்சிகளும் வெளியானது. எரிமலையை பொறுத்த வரைக்குமே 3300 மீட்டர் உயரம் இருக்கக்கூடியதாக சொல்லப்படுது. அதே நேரத்துல எரிமலை வெடிப்பிற்கு பிறகு இந்த சாம்பல் கரும்புகைகள் எல்லாம் மேகத்தை சூழ்ந்திருக்கும் போது கிட்டத்தட்ட 6500 மீட்டர் உயரம் வரைக்குமே இது போனதாகவும் அதிகாரிகள் சொல்றாங்க. அதே நேரத்துல பாறைகளும் விழுந்திருக்கு. பக்கத்துல இருக்கக்கூடிய நகரங்கள்ல சில அதிர்வுகளும் ஏற்பட்டது முக்கியமானதாக பார்க்கப்பட்டுச்சு. இந்த அதிர்வுகளை பொறுத்த வரைக்கும் நிலநடுக்கத்திற்கான ஏதாவது வழியாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் எழுந்துச்சு. இதற்கு அதிகாரிகள் என்ன விளக்கம் கொடுத்திருந்தாங்கன்னா, இப்போதைக்கு அச்சப்பட தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருந்தாங்க. நம்ம முன்னாடியே குறிப்பிட்டது போல எட்னா எரிமலையை பொறுத்த வரைக்கும் கடந்த சில மாதங்கள்ல 14வது முறையாக இப்ப வெடிக்குது. அதே நேரத்துல கடந்த 2014வது வருடத்திற்கு பிறகு ஏற்பட்ட முக்கியமான எரிமலை வெடிப்பாகவும் இந்த சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கு. INGVன்னு சொல்லக்கூடிய இத்தாலி நாட்டினுடைய தேசிய புவியியல் மற்றும் எரிமலைவியல் நிறுவனம் இந்த நிகழ்வை ஸ்ட்ரோம்போலியன்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸ்ட்ரோம்போலியன்னா என்னன்னா, குறைந்த அளவிலான வெடிப்புகள் இருக்கக்கூடிய அந்த பிரிவை சேர்ந்ததுதான் ஸ்ட்ரோம்போலியன் அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் இது முக்கியமான ஒரு எரிமலை வெடிப்பாக பார்க்கப்பட்டாலும் குறைந்த அளவில் இருக்கக்கூடிய வெடிப்பாக தான் ஆய்வு மையத்தை பொறுத்த வரைக்குமே கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. மக்கள் ஏதாவது வெளியேற்றப்படணுமா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது இல்ல, அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டிய நடவடிக்கை இப்ப அவசியம் கிடையாது. அதே நேரத்துல எரிமலை இருக்கக்கூடிய பகுதிகள் மற்றும் அதனுடைய உச்சிக்கு செல்ல வேண்டாம்ங்கிற அறிவுரையும் கொடுத்திருக்காங்க. இந்த எரிமலை வெடிப்புகள் குறித்தான தொடர்ந்து ஆய்வுகளும் நடத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு. சேட்டலைட்ல வரக்கூடிய பிக்சர்ஸ் மற்றும் ட்ரோன் ஷாட்ஸ் வச்சும் அதே நேரத்துல நில அதிர்வு தொடர்பான கருவிகளை வைத்தும் வரக்கூடிய நாட்கள் ஏதாவது பாதிப்புகள் இருக்குமா, எரிமலை வெடிப்பை தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு மெஷர்ஸ் வந்து நம்ம அறிவுறுத்தணும், என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு அதிகாரிகள் தொடர்ந்து ஆய்வுலையும் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த காட்சிகள் தான் தற்போது வைரலாகி இருக்கு.